ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1906வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 10 அதில் 7ஆம் திருமொழியை அனுபவித்து வருகிறோம். மிக்க ஈடுபாடு கொண்டு திருமங்கையாழ்வார் கிருஷ்ணாவதாரத்திலே மிக்க ஈடுபாடு கொண்டு அவனது லீலைகளை, அவனுடைய செய்த குறும்புகளை, லீலைகள் என்பது குறும்புகள், அந்த குறும்புகளை எல்லாம் அந்த ஆய்ச்சியர் வந்து யசோதையிடம் முறையிடுவதும் யசோதை பிராட்டி அதற்கு பதிலளிப்பதுமாக இந்த திருமொழியிலே பாடல்கள், பாசுரங்களை புனைந்திருக்கிறார். அதிலே இன்றைக்கு 3வது பாசுரம். முன் பாடலிலே, அதாவது 2வது பாசுரத்திலே, அடுத்த கிழக்கு வீட்டு பெண் யசோதையிடம் வந்து முறையிட, அதாவது அவள் காலையிலேயே தயிரை கடைந்து விட்டு அந்த மோரை விற்பதற்காக போகும்போது கண்ணன் எதிர்ப்பட நினைத்து கொண்டே போகிறாள். இந்த கண்ணன் நம் வீட்டில் போய் என்ன செய்ய போகிறானோ என்று. வந்து பார்த்தால் பெண்ணையும் காணும், 10 குடம் பால் அதையும் காணும். அனைத்தையும் கண்ணன் தான் திருடி இருக்க வேண்டும், அமுது செய்திருக்க வேண்டும். நான் என்ன செய்வேன்? இப்படி பாலும் இல்லை, தயிரும் இல்லை, வெண்ணையும் இல்லை என்றால் நான் எப்படி வாழ்வேன் என்று யசோதையிடம் முறையிட்டாள். அங்கே பெருங்கூட்டமாக இருந்த எல்லோரையும் பார்த்து யசோதை கண்ணன் செய்த செய்கையை பற்றி முறையிட்டபடியை இந்த பாடலில் அனுபவிக்கிறார் ஆழ்வார். தெள்ளிய வாய்ச்சிறியான் நங்கைகாள், தெள்ளிய வாய்ச்சிறியான் நங்கைகாள், உரி மேலை தடா நிறைந்த வெள்ளிமலை இருந்தாலொத்த வெண்ணையை வாரி விழுங்கிட்டு, வெள்ளி உரிமேலை தடா நிறைந்த, தடா என்றால் பெரிய பானைகள், அந்த பானைகள் நிறைந்த, அதுக்குள்ளே வெள்ளி மலை போல் இருந்ததாம் வெண்ணெய். வெள்ளி மலை இருந்தாலொத்த வெண்ணையை வாரி விழுங்கிட்டு கள்வன் உறங்குகின்றான் வந்து காண்மீன்கள். கையெல்லாம் நெய், வயிறு பிள்ளை பரமன்று. இவன் கையெல்லாம் நெய், பிள்ளை வயிறு பிள்ளை பரமன்று. இவ்வேழுலகும் கொள்ளும், பேதையேன் என் செய்கேனோ, நான் என்ன செய்வேன் என்று கேட்கிறாள். தெள்ளியவாய் சிறியான் நங்கைகாள், உரி மேலை தடா நிறைந்த வெள்ளிமலை இருந்தாலொத்த வெண்ணையை வாரி விழுங்கிட்டு கள்வன் உறங்குகின்றான் வந்து காண்மின்கள். கையெல்லாம் நெய், வயிறு பிள்ளை பரமன்று. இவ்வேழுலகும் கொள்ளும், பேதையேன் என் செய்கேனே என்கிறார் இந்த பாசுரத்தில். இப்பொழுது அந்த பாசுரத்தினுடைய பதவுரையை முதலில் பார்ப்போம். நங்கைகாள், பக்கத்து வீட்டு பெண்களே, தெள்ளியவாய் சிறியான், அமுதமூறும் தெளிந்த வாயினையுடைய சிறுவனாகிய கண்ணன். தெள்ளியவாய் சிறியான், உரிமேலை தடா நிறைந்த வெள்ளிமலை இருந்தாலொத்த வெண்ணையை வாரி விழுங்கிட்டு கள்வன் உறங்குகின்றான் வந்து காண்மின்கள். உரியின் மீது வெள்ளிமலையை ஒப்ப பாத்திரத்தில் சேர்த்து வைத்திருந்த வெண்ணையை எடுத்து தன் கை நிறைய வாரி வாரி விழுங்கிவிட்டு கள்ளத்தை காட்டமாட்டாதவனாய் உறங்கிக் கொண்டிருக்கிறான். இந்த காட்சியை வந்து பாருங்கள். கையெல்லாம் நெய், அவன் கை முழுவதும் நெய்யாக இருக்கிறது. வயிறு பிள்ளை பரமன்று, இந்த 7 உலகும் கொள்ளும். இவனுடைய வயிறு பிள்ளை பருவத்திற்கு ஏற்றதாக இல்லை, சிறியதாக இல்லை. இவ்வளவு சாப்பிட்டு இருக்கிறானே, அப்படியும் கூட வயிற்றிலே இடம் இருக்கிறது. இந்த 7 உலகங்களையும் உள்ளே அடக்கி விடும் போலும். எதையேன் என் செய்கேனோ, இவனை உள்ளவாறு அறிய இயலாத நான் என்ன செய்வேன் என்று யசோதை கூறுகிறாள். உன் வீட்டில் மட்டுமல்ல, என் வீட்டிலும் அப்படித்தான் செய்தான் என்று பதிலுக்கு பதிலாக சொல்லி அவள் கூறுகிறாள், பதில் கூறுகிறாள். இங்கே இந்த பாசுரத்தினுடைய திரண்ட பொருள் பார்க்கலாம். நங்கைகாள், அமுதம் ஊறும் தெளிந்த திருப்பவளத்தை உடையவனான இச்சிறு பிள்ளையான கண்ணன் உரியின் மேல் உள்ள பானையிலே நிரம்பி இருந்த வெள்ளிமலை போல் இருந்த வெண்ணையை வாரி விழுங்கிவிட்டு கள்ளத்தூக்கம் தூங்குகின்றான் வந்து பாருங்கள். செய்த களவை மறைக்க முடியாதபடி அவன் கை முழுவதும் நெய்மயமாக இருக்கிறது. இவனது வயிறானது பிள்ளை பருவத்திற்கு ஏற்றதா இல்லை. இந்த 7 உலகங்களையும் உட்கொள்ளக்கூடியது போலும்.
இவனை உள்ளபடி அறிய இயலாத அறிவற்றவளான நான் என்ன செய்வது என்கிறாள் அசோதை பிராட்டி. இந்த பாசுரம் அசோதை அவளே முறைப்பட்டு பேசும் பாசுரம். மற்ற ஆட்சியர்கள் எல்லாம் அசோதையிடம் முறையிடுகிறார்கள். கண்ணன் இப்படி செய்தான், அப்படி செய்தான், என் வீட்டிலே அதை திருடி விட்டான், இதை திருடி விட்டான் என்று. இந்த பாசுரத்தில் யசோதையே அப்படி முறையிட்டுக் கொள்கிறாள். நங்கை மீர் உரிமேலே தடாக்களிலே, அந்த பாத்திரங்களிலே, தடா என்றால் பானை, மிடா அல்லது பானை என்று பொருள், அந்த பானைகளிலே சேமித்து வைக்கப்பட்டு வெள்ளிமலை இருந்தது போல வெண்மையாக அப்படியே குமிந்திருந்தது. அப்படி வெள்ளிமலை போல இருந்த வெண்ணையை அள்ளி வாரி வாரி விழுங்கி விட்டு, இந்த பூனையா இந்த பாலை குடித்தது என்னும்படியாக பாசாங்குடன் குரட்டை விட்டு கள்ள நித்திரை, கள்ள தூக்கம் தூங்குகின்றான். இந்த வேடிக்கையை பாருங்கள் நங்கை மீர் என்று அழைக்கிறாள். தன் களவை மறைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தினாலே ஒன்றும் அறியாதவன் போல் உறங்குவதாக பாவனை காட்டுகின்ற இவன் கையில் உள்ள வெண்ணெயை மன்னிக்க வேண்டும், கையில் உள்ள நெய்யை நன்றாக துடைத்து விட்டல்லவா உறங்க வேண்டும். அப்படி இல்லாமல் இவன் கையெல்லாம் நெய்யாக இருக்கிறதே. கையெல்லாம் நெய் திருட கற்றானே அல்லது திருட்டை மறைக்கும் வழி கற்றிலன் இவன். கையெல்லாம் நெய்மயமாக உள்ளது, காணுங்கள் என்கிறாள் அசோதை. இவ்வாறு வாரி உண்டும் இவனுடைய வயிறு நிரம்பினபாடு இல்லை. இவனுடைய பருவத்துக்கு தக்க வயிறாக இது இல்லை. இந்த 7 உலகையும் உட்கொள்ளக்கூடியதாக இடம் இருக்கிறது என்று யசோதை சொன்னதை கேட்ட சில ஆய்ச்சிகள், அசோதாய், நீதானே இந்த தயிரும் பாலும் பால் போகாமல் ஒரு பிள்ளை வேண்டும் என்று பெற்றாய். அவன் இப்பொழுது அமுது செய்தானாயில் நீ இப்படி முறையிடுவானேன்? நீதானே இந்த சொத்து வீணாக போயிடக்கூடாது, தயிரும் பாலும் சாப்பிட்றதுக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று கேட்டு வரம் பெற்று இந்த பிள்ளையை பெற்றாய். அந்த பிள்ளை இப்பொழுது சாப்பிடும்போது ஏன் இப்படி குறை சொல்கிறாய் என்று கேட்க, பேதையேன் என் செய்கேனோ என்கிறாள். நான் என்ன செய்வேன்? வெண்ணெய் போயிற்றேன் என்று நான் வருந்தவில்லை. இத்தனையும் இவனுக்கு ஜீரணிக்காமல் போனால் என்ன செய்வது? இவ்வளவு சாப்பிட்டு இருக்கிறானே ஒரு குழந்தை, இவ்வளவு சாப்பிட்டது இவனுக்கு ஜீரணிக்காமல் போய் அஜீரணமாகி அவன் வயிறு வெளி வந்தால் என்ன செய்வது என்று வருந்துகின்றேன் என்கிறாள் போலும் அசோதை. தெள்ளியவாய் சிறியான், கண்ணுக்கு இருக்கிறபடியும் செயல் இருக்கிறபடியும் காண் என்பது பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியான வரி. ஒரு சிறு பிள்ளையாக கண்ணுக்கு தோன்றுவான், ஆனால் செய்கிற காரியம் வலிதாயிருக்கிறது, பெரியதாயிருக்கிறது என்பது அதற்கு பொருள். கண்ணுக்கு இருக்கிறபடியும் செயல் இருக்கிறபடியும் காண் சிறியான் என்பதற்கு பொருள் சொல்லும்போது பெரியவாச்சான் பிள்ளை இந்த அளவுக்கு ஒரு தனது வியாக்கியானத்திலே நயமாக கூறுகிறார். தெள்ளிய வாய் என்ற விசேஷணத்தினால், அந்த சிறப்பு அடைமொழியினாலே கள்ளத்தனம் முகத்திலே தோன்றாமல் தெளிவு தோன்ற நின்றது, தெள்ளியவாய் நின்றது. இதற்கு மாறாக தெள்ளியவா சிறியா என்பதும் சிலருடைய பாடமாக இருக்கிறது. அப்படி இருந்தால் நாள் இளந்திங்களை கோள் விடுத்து வேயகம்பால் வெண்ணெய் தொடு உண்ட என்ற பாசுரத்தின்படியே பொருள் கொள்ள வேண்டும். அதாவது உரிகளிலே சேமித்து வைத்த வெண்ணெயை களவு காண போன போது தன்னுடைய நிறத்தின், இவனை கருப்பு அல்லவா, கண்ணன் கருப்பு, அந்த இருட்டு வேற, அந்த இடத்துல ஒன்றுமே தெரியாது. அதனால தடவி தடவி போய் பார்த்த அந்த வெண்ணெய் தாளிகள் கையில் பட்டதான். கையில் பட்டவுடன் அந்த வெண்ணெய் தாளிகள் அகப்பட்ட மகிழ்ச்சியினாலே சிரிப்பு உண்டாயிற்று கண்ணனுக்கு. சிரித்தான். அந்த சிரிக்கும் போது பூரண சந்திரனுடைய கிரணம் போல அவனுடைய வாய் பற்கள் திருமுத்துக்களின் ஒளி புறப்படவே அந்த ஒளியையே கைவிளக்காக கொண்டு வாரி விழுங்குவது வழக்கம் என்று சொல்லுகிறார். நாள் இளந்திங்களை கோள் விடுத்து வேயகம்பால் வெண்ணெய் தொடு உண்ட அப்படிங்கிறது பொருள். அதே போல இங்கே தெள்ளியவா, தெளிவாக, சிறியா, சிரித்து என்றபடி என்றும் பொருள் சொல்கிறார்கள். செய்யா என்ற வாய்ப்பாட்டு உடன்பாட்டு இறந்த கால வினையெச்சம். செய்யா சிறியா என்பது அந்த
சொற்களிலே பழைய காலத்திலே இருந்தது. இந்த மாதிரி சொல்வது வழக்கம். சிரியா என்றால் சிரித்து, செய்யா என்றால் செய்து, தூங்கா என்றால் தூங்கி என்று பொருள். ஆனால் இந்த இரண்டாவது பொருளை காட்டிலும் முந்தின பொருளே வியாக்கியானத்தோடு நன்கு இணங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். கையெல்லாம் நெய். முற்காலத்திலே ஒரு பிள்ளை அரசன் தோட்டத்தில் புகுந்து மல்லிகை அரும்புகளை திருடி கொண்டிருந்தான். அது அறிந்த தோட்டக்காரன் அவனை பிடித்து அரச சபைக்கு கொண்டு போக நிற்கும் போது அதனை உணர்ந்த அந்த கள்வன் இந்த ஆபத்திலிருந்து எப்படி தப்பிப்பது, அந்த சிறுவன் அந்த ஆபத்திலிருந்து எப்படி தப்பிப்பது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் இதனை அறிந்த அவனது தந்தை அவன் காதில் விழும்படியாக, வாயுண்டானால் பிள்ளை பிழைக்கிறான், வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்று அவன் காதிலே விழும்படியாக சொன்னான் அவனுடைய தந்தை. பாம்பின்கால் பாம்பு அறியும் என்பது போல தந்தையின் சொற்கரத்தை உணர்ந்த அந்த புதல்வன் அந்த மல்லிகை அரும்புகளை மென்று தின்று விட்டான். ஒரு அரும்பு கூட மிச்சமில்லை கையில், அனைத்தையும் தின்று விட்டான். பிறகு வெறுங்கையாக இருந்த அவனை என்னவென்று சொல்லி அரச சபையில் கொண்டு போய் இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது என்று திகைத்த தோட்டக்காரன் அவனை விட்டு விட்டான். கையுங்களவுமாக பிடித்தால் தானே அவனை அந்த அப்போதெல்லாம் அந்த அந்த களவுக்கு ப்ரூஃப் இருக்கணும், இருந்தால்தான் அவனுக்கு தண்டனை கொடுப்பார். இப்போ ப்ரூஃப் இல்லை, அதற்கு உண்டானது அவன் தின்று முடித்து விட்டான். அதனாலே அவனை அந்த தோட்டக்காரன் விட்டு விட்டான் என்பது ஒரு கதை. அந்த கதை அதுபோல தின்னக்கூடாதவையும் தின்று களவை மறைத்து கொள்ளும் பிள்ளைகளின் வழி தெரிந்திருந்தும் உண்ட நெய்யின் சுவட்டை, நெய் சாப்பிட்டான், நெய்யை வாரி வாரி விழுங்கினான், வெண்ணெயை விழுங்கினான். அந்த வெண்ணையும் நெய்யையும், அந்த உதட்டில் இருந்த வெண்ணையும் நெய்யையும் நாவினால் நக்கி மறைத்து கொள்ளலாமே. அப்படி இருக்க அப்படி செய்யாமல் களவு நன்கு வெளிப்படும்படியாக கையெல்லாம் நெய்யாகவே கிடந்ததுதான் என்னே என்று வியக்கிறார். இப்படியும் ஒரு பேதமை உண்டோ என்று யசோதை தன்னில் தான் உள்கொள்கின்றாள் போலும். வெண்ணையை களவு செய்த கண்ணன் உடையவர்கள் தன்னை பிடிக்க வருகின்ற சோடறிந்து கையது வாயதான வெண்ணையை மறைத்திட வேண்டும் என்று எண்ணி, வாயிலாவது கையிலாவது வெண்ணெய் இருக்க கண்டால் அல்லவா நமது களவு வெளிப்படும், கையிலும் வாயிலும் இல்லாதபடி ஆக்கி விடுவோம் என்று வெண்ணெயை எல்லாம் உடம்பிலே தடவிக்கொண்டு இனி நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை என்ற நிர்பயமான ஒரு நிலைக்கு வந்து வெளிப்பட்டான் என்கின்ற ஒரு நிலையை எண்ணி, என் நாயகனே, இப்படி ஒரு பேதமை உண்டா? வெண்ணெய் களவை மறைக்க நினைத்து அது நன்கு வெளிப்படும்படியான ஒரு காரியம் செய்தாயே, இது உண்மையில் தெரிந்து செய்தாயா இல்லை தெரியாமல் செய்தாயா? சொல்லாய் பிரானே என்கிறார் கூரத்தாழ்வான் அவருடைய அதிமானுஷ ஸ்தவத்திலே. கூரத்தாழ்வான் அதிமானுஷ ஸ்தவம் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதிலே இந்த கருத்தை தெரிவிக்கிறார். இங்கே நெய்யை நக்கியும் உண்ணாமல் கையிலேயே தோய வைத்துக் கொண்டிருப்பது குழந்தைத்தனத்திலும் குழந்தைத்தனம் அல்லவா? இந்த பாசுரத்திலும் மற்ற முன்பின் பாட்டுகளில் 2, 4, 5, 6 போல ஈற்றிலே கடைசியில ஒவ்வொரு பாசுரத்திலும் என் செய்கேனோ என்று இரட்டிப்பாக ஓதுதல் அத்தியாபக பாடத்திற்கு சரியாக இருந்தாலும் யாப்பிற்கு அது பொருந்துவதில்லை என்று உரையாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையை பார்க்கலாம். தெள்ளியவாய் சிறியான், அவன் வடிவம் கண்ணுக்கு அழகாக இருக்கிறபடியும் அவன் செயல் மனதுக்கு துன்பம் விளைவிக்கின்றபடியையும் பாருங்கள். தெள்ளியவாய் சிறியான், நங்கைகாள் உரிமேலை தடா நிறைந்த வெள்ளி மலை இருந்தால் ஒத்த வெண்ணெயை வாரி விழுங்கிட்டு கள்வன் உறங்குகின்றான் வந்து காண்மின்கள். கையெல்லாம் நெய். உரியின் மேலே பெரிய பாத்திரத்தில் வெள்ளிமலை போல சேமித்து வைத்த வெண்ணெயை வாரி அமுது செய்து இவனை எவ்வாறு இக்களவு செய்தவனாக கருத முடியும் என்னும்படியாக தான் ஒன்றுமே அறியாதவனைப் போல கிடந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் எல்லோரும் இதனை வந்து காணுங்கள். இவன் மறைக்க முயன்றாலும் இவனது களவு எல்லோருக்கும் புலப்படுகின்றது. கையெல்லாம்
நெய்யாக இருக்கிறது, கையெல்லாம் வெண்ணையாக இருக்கிறது. வயிறு பிள்ளை பரமன்று இவ்வேழுலகும் கொள்ளும். இவன் வயிற்றின் பெருமை இவன் பருவத்துக்கு ஏற்றதாக இல்லை. வெண்ணையே மட்டுமல்லாமல் இந்த 7 உலகங்களையும் அது கொள்ளும் போலும். இந்த தயிரும் பாலும் வீணாக போகக்கூடாது என்றல்லவா நீ பிள்ளையை பெற்றுள்ளாய். அவன் இப்போது வெண்ணையை உண்டானால் அதற்கு இப்படி வருந்துவது ஏன் என்று மற்ற ஆய்ச்சியரில் ஒருத்தி யசோதை பிராட்டியிடம் கேட்க, பேதையேன் என் செய்கேனோ, என் செய்கேன் என் செய்கேனோ, அவனுக்கு இவ்வளவு வெண்ணையும் செரிக்க வேண்டுமே, செரிக்காமல் போனால் என் செய்வது என்றல்லவா பேதை நான் அஞ்சுகின்றேன் என்கின்றாள் யசோதை பிராட்டி அந்த ஆய்ச்சியிடம். நல்ல அற்புதமான ஒரு பாடல். மற்றவர்கள் யசோதையிடம் உன் குழந்தை இப்படி செய்கிறான் என்று கம்ப்ளைண்ட் செய்தால் இவளும் அவனுடைய செயலை பற்றி குறை கூறிக்கொண்டிருக்கிறாள். என்ன பதில்? அதிசயமாக இருக்கிறது அல்லவா? நல்லதொரு பாடல். அவளால் ஒன்றும் செய்ய இயலவில்லை, அதனால் அவளும் வருத்தம் அடைகிறாள். அவனை நான் உறக்ககில்லேன், நந்தனும் ஒன்றும் சொல்ல மாட்டான் என்று சென்ற பாசுரத்திலே சொன்னாள் அல்லவா, முதல் பாசுரத்திலே. அது போல உள்ள நிலைமை. பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். தெள்ளியவாய் சிறியான் நங்கைகாள் உரிமேலை தடா நிறைந்த வெள்ளி மலை இருந்தால் ஒத்த வெண்ணையை வாரி விழுங்கிட்டு கள்வன் உறங்குகின்றான் வந்து காண்மீன்கள் கையெல்லாம் நெய் வயிறு பிள்ளை பரமன்று இந்த இவ்வேழுலகும் கொள்ளும் பேதையேன் என் செய்கேனோ என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் ராமாயண பெருக்கர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.